அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்துட்டு மை பர்வர்ட் ஹஸ்பண்ட் ஹிஸ் thirst ஆஃப் ஹேவிங் மீ. இதை வந்துட்டு ஒருத்தவங்க சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கமெண்ட் வந்துட்டு நான் இங்கே பின் பண்ணுறேன், ஓகேவா. ஃபாத்தி சாசி அப்படின்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த ஒன் ஷாட், ஓகேவா. சரி வாங்க நம்ம இந்த டைரெக்டாக இந்த ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா. பிடிச்சிருந்தா மட்டும் உங்கள் இஷ்டம், லைக் பண்ணுறது லைக் பண்ணாததும். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த ஒன் ஷாட் கூட போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களையும் ஜேகேவும் தான் காமிக்கிறாங்க. நீங்கள் அங்கே பதட்டத்தில் கையை பிசுன்னு நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஜேகே தான் நின்றுட்டுருக்காரு. அவர் உங்களையே ஏதோ சொல்ல வர மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தான் என்ன பேசுகிறது தெரியாமல் தயங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே சொல்லு, என்ன சொல்லணும்னு கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாரு. அது போல்டான வாய்ஸில் கேட்குறாரு. அதே உங்களுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. நீங்கள் இல்லை அது வந்து இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். தெரியும், அரேஞ்ச் மேரேஜ் தான். இல்லை, எனக்கு இதில் விருப்பம் இல்லையா? ஆமாம், ஆனால் இதை என்னால் ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா சொல்கிறத நான் மீறினதும் கிடையாது, மீறவும் விட மாட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரியல. படிக்கும்போதே உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லைன்னு நான் சொல்கிறது உண்மை தான். பட் நான் உங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் விருப்பம் இல்லைன்றிய, அப்புறம் எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற? இல்லை, எனக்கு வேறு வழி இல்லை, உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். மேரேஜ் பண்ணிக்கிட்ட பிறகு நான் செப்பரேட்டாக நான் என் வெளியில் போகிறேன், நீங்கள் உங்கள் வெளியில் போங்க. இதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு ஒன்றும் போடல. என்ன பேசுகிற, வேணான்றா, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவர் நிமிந்து பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்போ ஜங்குக் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் இவன் இப்போ நம்மக்கிட்ட வரான் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக் உங்ககிட்ட ஒரு 2 இன்ச் தான் உங்களுக்கும் ஜங்குக்கும் கேப் இருக்கும். அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு இங்கே பாரு, என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா நீ என் ஒய்ஃபாக மட்டும் தான் இருப்ப. எப்போவுமே என் ஒய்ஃபாக தான் இருப்ப, எப்போதுமே. புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜங்குக் இங்கே பார், ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கை காமிக்கிறாரு. நீங்களும் சைலண்ட் ஆகிடுறீங்க. அவரு இங்கே பாரு, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டானா நீ என் ஒய்ஃபாக மட்டும்தான் இருப்ப. என்கிட்ட வந்து டிவோர்ஸுன்ற ஒரு ஆப்ஷனே இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. உங்களுக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கீங்க அவர் சொன்னதே கேட்டுட்டு. எப்படி தப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்போ உங்களை பற்றி ஒரு குயிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம், ஓகேவா. நீங்கள் இப்போ தான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருப்பீங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும், உங்களை படிக்க வைக்கிறது தெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. உங்களை நீங்களே கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்ருக்கீங்க. இதில் இவங்க வேறு நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போய் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான் உங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு, நீ ஏன் இப்படி தொடுத்தி விட்டோன்னு பார்க்குறீங்க? பின்னா உன்னை வச்சுட்ருக்கிறதே எங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் ஃபீல் ஆகுது. நீ இல்லைன்னா நிம்மதியாக இருக்கும். உன்னைய வேறு எங்கள் காசு கட்டி வேறு படிக்க வச்சுட்ருப்பாங்க வீட்டில். ஒரு வேலையும் செய்கிறதுல ஒன்றதுக்கும் லைக்கில்லை. உன்னை வச்சுட்ருக்கிறதே வேஸ்ட்டு. நீ அதுக்கு மேரேஜ் பண்ணிட்டு எங்கேயாச்சும் தொலைஞ்சு போனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்கள் மேலே அக்கறை இருக்க மாதிரி பேச மாட்டுறாங்க. உங்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு காலேஜெல்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நீங்கள் ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் படிச்சுட்ருப்பீங்க. இருந்தாலும் அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா, அவங்களுக்கும் வேறு வழி தெரியல. அதனால தான் நீங்கள் மேரேஜ்க்கு ஒத்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக் கிட்டே பேசிட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அப்படியே பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. பட் ஜங்குக்கும் அதுக்கு என்னமோ உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கிட்ட ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு வந்துட்டு ஒரு குட்டியுண்டான பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காரு. அதில் அவர் சிஇஓராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஆனால் அவர் இப்போ தனியாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டுனா அவர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு டெவலப்பிங் பிஸ்னஸ் தான் அது போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ போதும் இன்ட்ரடக்ஷனும், ஓகேவா. இப்போ உங்களுக்கு மேரேஜ் எல்லாமே முடிஞ்சிருது. நீங்கள் இப்போ ஒரு ஜங்க் ரூமுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க பயத்தில், உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ட்டு. நீங்கள் அவருக்கு பால் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. வந்துட்டு அவர் டோர் முன்னாடி நின்றுட்டு எப்படி உள்ளே போகலாமா, இல்லை வேணாம் எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல, என்ன பண்ணுவான்னு தெரியலையே, ஃபஸ்ட்டே ரூடான ஆள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு ஜங்குக்கை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவர் பேரை தவிர ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் பயத்துலேயே டோர் ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க டோர் நாபை பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் சை பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போனால் இங்கே யாரையும் காணோம்.
அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, யாரையும் காணோம். சரி ஓகே, எங்கேயோ போயிட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் கிளாஸில் பால் எடுத்து வந்துருப்பீங்களா, அதை போய் அங்கே டேபிளில் வைக்கிறீங்க. டேபிளை வச்சு கொஞ்ச நேரம் ஆகல, அதுக்குள்ளாட்டி ஜங்குக்கு வந்துட்டு உங்களை அப்படியே புல் பண்ணி அங்கே பெட்டோட சைட்லலாம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் தெரியுமா, அங்கே உங்களை வச்சு பின் பண்ணுறாரு. நீங்கள் பயந்துட்டீங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க ஜங்குக்கு அவர் ஷர்ட்லெஸ்ஸாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் ஜங்குக் நீங்களா கொஞ்சம் நீ விடுறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் உங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும்னா தெரியல. அவர் ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி செடியூசிவ் வேலை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரா. நீங்கள் இவன் இப்படி பார்க்குறான், என்னமோ முழுங்குற மாதிரி பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. ஜங்குக் உங்களை அப்படியே கிஸ் பண்ணலான்னு வராரா. நீங்கள் இல்லை இல்லை இது தப்பு, இங்கே பாருங்கள் கிஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜங்குக் ஏன் வேணான்ற, நீ என்னோடய ஒய்ஃப் தானே, நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே. ஆமாம் அது உண்மைதான், பட் நான் உங்ககிட்ட முன்னாடியே பேசியிருந்தேன்ல, நம்மளுக்குள்ளே இதெல்லாம் வேணாம் ப்ளீஸ். இங்கே பாரு, நானும் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், நீ எனக்கு ஒய்ஃபாக வந்துட்டனா ஒய்ஃபாக மட்டும்தான் எப்போவுமே இருப்பேன்னு. அப்போ நீ அதோட எல்லா கடமைகளும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ ஏன் இப்படி பேசுகிறான். இல்லைங்க அது தப்பு, நீ விடுறீங்களா, எனக்கு டயர்டாக இருக்கா, எனக்கு தான் டயர்டாக இருக்குது, அதான் இன்னும் டயர்ட் படுத்தலான்னு பார்த்தேன். என்ன என்னவா இப்போ தெரிய போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண வர்றாரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்கீங்க. பட் ஜங்கு கேட்குற மாதிரி இல்லை, வந்துட்டு உங்களை ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஏன் இப்படி கிஸ் பண்ணுறது கூட இவ்வளோ ஃபோர்ஸாக தான் கிஸ் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஜங்குக்கும் உங்களை கிஸ் பண்ணிட்டு சரி ஓகே பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. ஜங்குக்கு அதுக்கப்புறம் போயிட்டு சைலண்ட்டாக பெட்டில் ஒரு கார்னரில் படுத்து தூங்கிட்டார். நீங்கள் என்னவன் திடீர்னு வந்து கிஸ் பண்ணால் இப்போ என்னன்னா ஏதோ பேசிவிட்டு அவன் பாட்டில் போய் படுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஜங்கு என்ன பார்க்குற, படுத்து தூங்கு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காடுறீங்க. உங்களுக்கு வயிற்றுலேருந்து சவுண்டு வேறு கேட்குது. என்ன நீங்கள் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க, செம்மையாக உங்களுக்கு பசிக்குது. அதுவும் பசிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே பால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து கடகடன்னு ஃபுல்லு குடிச்சு முடிச்சிடுறீங்க ஒரே கல்ப்பில். அதுக்கப்புறம் வச்சுட்டு அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது. நீங்கள் தூங்கின பிறகு தான் ஜங்குக்கு இன்னும் தூங்கலை. நீங்கள் தூங்குறவரை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இப்போ எந்திரிச்சிட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ரொம்ப அப்பாவியாக தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் பால் குடித்ததில் உங்கள் லிப்ஸ் மேலெலாம் ஃபுல்லு பால் அந்த ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குமா. ஜங்கு என்னவ பால் கூட நியாயமாக குடிக்க மாட்டாளா, சின்ன குழந்த மாதிரி குடிச்சிட்ருக்கா, ஐயோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. அதை எப்படி வைப் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே உங்கள் கிட்டே வராரு. கிட்ட வந்துட்டு அவர் டங்கை வச்சு உங்கள் மேலே இருக்க எல்லா பால் ட்ராப்ஸும் எடுத்து அவர் சக் பண்ணி சாப்பிட்றாரு. அவருக்கு இது செம்ம டேஸ்ட்டாக படுது. என்ன இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நார்மலாக குடித்தா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரி படுத்து தூங்குறாரு. உங்களை அப்படியே அவர் ஹார்ம்ஸில் படுக்க வச்சுட்டு உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. உங்களை ஜாஸ்தியெல்லாம் அவர் டிஸ்டர்ப் பண்ணல, உங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை உங்ககிட்ட. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்சு பார்த்தா உங்களுக்கு எங்கே இருக்கோன்னே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. நீங்கள் வீட்டில் எந்திரிக்கிற மாதிரி எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் தான் பார்க்குறீங்க யார் மேலேயோ படுத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தா உங்கள் ஃபேஸ் கிட்ட ஜங்குக்கோட ஃபேஸு. நீங்களே ஒரு வாட்டி அசந்து போய் தான் பார்த்துட்ருக்கீங்க அவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. அவரே கொஞ்ச நேரம் அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாம் இங்கே இவங்கிட்ட என்ன படுத்துட்ருக்கோம், தூக்க கலக்கத்தில் வந்து படுத்துட்டோமோ, இல்லை இவன் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்க்குறீங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே தான் இருக்குது. சரி ஓகே அவன் எதுவும் பண்ணலை, நாம் தான் தெரியாமல் வந்து படுத்துட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஜங்கு எங்கே போகிற, என்ன எந்திரிச்சு தான் இருக்கீங்களா. ஆமாம் எந்திரிச்சு தான் இருக்கேன், என்ன இப்போது. இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு நீங்கள் உள்ளே ஓடி போயிட்டீங்க. ஜங்குக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கனால அவர் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. பட் உங்கள் முன்னாடியே அதை காமிச்சிக்கல. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு காணோம். எங்கே போனார் இவர், இங்கே தானே இருந்தார்.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லு பார்க்குறீங்க, எங்கேயுமே இல்லையே, எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு பால்கனி இருக்குல்ல, அங்கே வந்து பார்க்குறீங்க. அங்கே தான் ஜங்குக் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் என்னவன் ஒர்க் அவுட் செம்மையாக பண்ணுவான் போல், அதனால தான் இவ்வளோ பெருசாக இருக்கான், கையால் எப்படி இருக்குது, எவ்வளோ மசில்ஸ் இவனுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவரை அசந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைட் அடிக்கிறீங்கன்னே சொல்லலாம். நீங்கள் அவரை சைட் அடித்து பார்த்துட்ருக்கீங்க. அவர் அவ்வளோ டீப்பாக அவ்வளோ சின்சியராக அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பா என்னம்மா ஒர்க் அவுட் பண்ணுறான், எந்த பொண்ணும் இந்த மாதிரிலாம் பார்த்தா விட மாட்டான் போல். பட் என்ன பண்ணுறது, நான் தான் லக்கி இல்லை. ஒரு விதத்தில் சொன்னால் லக்கி தான், பார்த்துட்டாச்சும் இருக்க முடியுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரையே அங்கே செவத்தில் சாஞ்சு பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் பார்க்குறாரு, என்னவ நம்மளே பார்த்துட்ருக்கா அப்படின்ட்டு. என்ன பண்ணுற? என்ன இல்லை ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டீங்க. ஜங்குக் என்ன பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டுக்கல. அவர் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு சரி ஓகே அவர் காஃபியாச்சும் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு போகிறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அத்தை வராங்க. உங்கள் அத்தை, என்னம்மா எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டா அத்தை. எங்கே போகிற? இல்லை காஃபி, இந்த காஃபி நானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஜங்குக்கும் காஃபி கொடுக்குறாங்க. நீங்கள் ஓகே அத்தை. என்ன லேட்டாக எழுந்திரிச்சியா? ஆமாம் அத்தை, கொஞ்சம் டயர்டு, அதனால தான் லேட்டாக எழுந்திரிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அவங்க அத்தை சிரிக்கிறாங்க. அவங்க ஏதோ நினச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சும்மா அசால்ட்டாக தான் சொல்லியிருப்பீங்க. அவங்க சிரிச்சிட்டு போயிடுறாங்க. நீங்கள் என்னாச்சு இப்போ எதுக்கு இவங்க இப்படி சிரிக்கிறாங்க? என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. வந்துட்டு ஜங்குக் கிட்ட கொடுக்கலான்னு போகிறீங்க. ஜங்குக் அப்போ தான் டவல் எடுத்து அவர் ஹேர்ஸ்லாம் வைப் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் அதையும் ஒரு மாதிரி அசந்து போய் பார்த்துட்ருக்கீங்க. காஃபியை கையில் வச்சுட்டு ஜங்குக் உங்ககிட்ட வராரு. நீங்கள் இப்படி பார்த்துட்ருக்கிறது அவருக்கு புரிஞ்சிடுச்சு, நீங்கள் சைட் தான் அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அவரும் ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு சரி ஓகே உள்ள கொஞ்சம் டீஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அப்போ கூட கவனிக்கல அவர் உங்ககிட்ட வராருன்ட்டு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் கையில் இந்த காஃபி எடுத்து பக்கத்தில் டேபிளில் வைக்கிறாரு. நீங்கள் அப்போ கூட சில நேரத்தில் வரல ஜங்குக். அதுக்கப்புறம் உங்கள் ஹிப்ஸில் அப்படியே உங்களை புல் பண்ணுறாரு அவர்கிட்ட. அப்போ தான் யாரும் நம்மளை பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டிக்கு வரீங்க. நீங்கள் ஜங்குக்கு இவ்வளோ க்ளோஸாக பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் பயமாகிடுது. ஜங்குக் என்ன பண்ணிகிட்டு இருந்துக்கீங்க மேடம்? அது அது நான் உங்களுக்கு காஃபி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பக்கத்தில் டேபிளில் இருக்குது. உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ காஃபி கொடுக்காம என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அது வந்து அது ஒன்றும் இல்லையே. இல்லை நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக்கே பண்ணிட்டார். சொல்லப்போனால் நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி விடுறேன், இல்லை நேற்று கொடுத்தா பனிஷ்மெண்ட் உனக்கு கொடுக்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறீங்க. ஜங்குக் காஃபி வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போகிறீங்க. ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் ஆஃபீஸ் கிளம்பணும்ல, ஸோ ஆஃபீஸ் கிளம்பிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு கீழே வராரு. கீழே வந்தால் நீங்கள் நிறைய பேர் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக் யார் இது, யார் கூட உட்காந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க வராங்களா? ஜங்குக் ஒரு நிமிஷம், அவங்கெல்லாம் யார், வயன் கூட யார் உட்காந்து பேசிகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறாரா? அவங்க சார் அதுவா வயனோட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜங்குக் என்ன ஃப்ரெண்ட்ஸா, அவங்க இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் கீழே வராரா? அப்போ ஜங்குக்கோட அம்மா பார்த்துட்டு ஜங்குக் வந்துட்டியாடா, சரிவா சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஜங்குக் இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அவங்களாம் யார், வயனோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாங்க. ஆமாடா வயனோட ஃப்ரெண்ட்ஸா, ஏம்மா அவங்க இப்போ வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரா? அதுக்கு ஜங்குக்கோட அம்மா அதுவாடா அவங்க மேரேஜ்க்கு வரலையா, அதனால தான் வயனை பார்க்கலான்னு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்குக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல்லு பாய்ஸ் தான். என்ன இவளுக்கு என்ன பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்களா என்ன, ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் பசங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன எல்லோரும் வயன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வயிறெல்லாம் செம்மையாக பற்றிக்கிட்டு எரியுது. உங்ககிட்ட இவ்வளோ க்ளோஸாக எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. அவர் என்ன இவங்க எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்ருக்காங்க, அதுவும் எல்லோரும் வலிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்மையாக அங்கே ஜெலசி ஆகுது. உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்கள் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும், பட் உங்களுக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே விஷாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. ஜங்குக்கு அதை பார்த்து செம்ம வெறியாகிறாரு. அதுக்கப்புறம்
அவருக்கு அங்கே நின்றுட்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்க பொறுத்துக்க முடியல. ஸோ அவர் அவங்கள முறைச்சிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ எதுக்கு இவன் நம்மளை இப்படி முறைக்கிறான், நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல. அதுக்கப்புறம் ஜங்குக்கோட அம்மா டி லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்குள்ளிட்டு ஜங்குக் போயிட்டாரு. ஐயோ இவன் இருக்கானே, லஞ்ச் கூட எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறது தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்களா. நீங்கள் என்ன சத்த? இல்லைம்மா, அவன் லஞ்ச் எடுத்துக்காமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன லஞ்ச் எடுத்துக்காமல் போயிட்டாரா? ஏன் தெரியலம்மா, இவ்வளோ நல்லா தான் இருந்தான், இப்போ என்னென்னா இப்படி போகிறானே. தெரியல, என்னமோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. நீங்கள் சரிங்க அத்தை, அப்போ நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரட்டா லஞ்சு ஈவினிங் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே போயிட்டு வாம்மா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதா, ஈவினிங்கும் ஆகுது. நீங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் போகிறீங்க அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்களா. உங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அந்த ரிசப்ஷன்கிட்ட இங்கே ஜியான் ஜங்குக் ஆஃபீஸ் எங்கே இருக்குது சொல்கிறீங்களா. அந்த பொண்ணு ரொம்ப பிகு காமிக்கிறா. ஹலோ, நீங்கள் யாருன்னே தெரில, அப்பாயின்மெண்ட் இருக்கா, அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், உங்களை உள்ளே விட முடியும், இல்லைனாலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்கா. நீங்கள் இல்லைங்க, அது வந்து நான் அவரை மீட் பண்ணணும், அவருக்கு லஞ்சு கொடுக்கணும். நீ யாருன்னே தெரில, ஒன்று எப்படி நான் அலோவ் பண்ண முடியும், அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்கா அவங்கள விட முடியாதுன்ட்டு. நீங்கள் ப்ளீஸுங்க, அவர் பாவம் லஞ்ச் எடுத்துகிட்டு வரல, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் விட முடியாது, நீ யார் ஃபஸ்ட்டு, நீ யாருன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டுட்ருக்கா. கரெக்டாக ஜங்குக்கும் வந்துட்டு அங்கே பால்கனியில் நின்று பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் அவர் நினைக்கல. அவர் மேலே நின்றுட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நான் வந்து அவரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜங்குக் ஸ்மிக் பண்ணுறாரு நீங்கள் ஒய்ஃபுன்னு சொன்னோன்னே. அந்த பொண்ணு இல்லை, நீ ஒய்ஃபாக சொன்னால் நான் எப்படி நம்ப முடியும், நீ ஒய்ஃபுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அடம் பிடிச்சிட்ருக்கா. அவளுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஜியான் ஜங்குக்கோட ஒய்ஃப் தானே. பட் அவளுக்கு ஒரு பொசசிவ். ஏன்னா அங்கே இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கேர்ள்ஸுக்குமே ஜங்குக்கோட க்ரஷ்ஷாக தான் இருந்திருப்பார். ஸோ இப்படி அவருக்கு மேரேஜ் ஆனோடனே அவங்களால ஏற்றுக்க முடியல. அதனால அந்த வன்மோ எல்லாத்தையும் உங்கள் மேலே கக்கிட்டுருக்கா வேணும்னே. ஸோ ஜங்குக்கும் என்ன அவள் தான் சொல்கிறாள் என் ஒய்ஃபுன்னு, அப்படியே விட மாட்றா. இவளுக்கு நல்லாவே தெரியும் என் ஒய்ஃபுன்னு, பட் ஏன் இவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ளேருந்து கால் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டென்ட் பண்ணுறா. ஹலோ, நான் தான் ஜங்குக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், அங்கே இருக்க பொண்ணை உள்ளே அனுப்பு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அவளுக்கு வேறு வழி இல்லை. ஓகே சார், இதோ அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போடு தான் அந்த ஃபோனை வைக்கிறா கீழே. நீ உள்ளே போகலாம் போ. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. ஜங்குக் அங்கே தான் நின்றுட்டுருக்காரா. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இங்கே தான் நின்றுட்டுருக்கான். அப்புறம் ஏன் நம்மளை பார்த்தும் அவன் கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடு தான் உள்ளே போகிறீங்க. ஜங்குக் என்ன எதுக்கு வந்திருக்க. இல்லை, உங்களுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்தேன். லஞ்சா? நான் கேட்டு நான் உன்னை எடுத்துகிட்டு வர சொல்லி. இல்லைங்க, நீங்கள் காலையில் சாப்பிடல, ஈவினிங்கும் நீங்கள் எடுத்துகிட்டு வரல, அதனால தான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்பாவே சொல்கிறீங்க. ஜங்குக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, பட் உங்ககிட்ட அதை காமிச்சிக்க மாட்டுறாரு. நீங்கள் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களா. அங்கே போய் டேபிளில் வைப்போ, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரின்ட்டு போய் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் ஹேண்ட்ஸமாக அங்கே ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணுறாரா. நீங்கள் அவரையே ஒரு மாதிரி அட்மையராக பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ அழகாக மேன்லியாக அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து உட்கார்றாரு. நீங்களும் அவருக்கு பரிமாறிட்டுருக்கீங்க. நீங்கள் பரிமாறிட்டுருக்கும் போதெல்லாம் ஜங்குக்கு உங்கள் ஃபேஸையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ மேக்கப்பெல்லாம் போடல, லைட்டான மேக்கப் தான் போட்டிருக்கீங்க. அதுலேயே செம்ம அழகாக இருக்கீங்க. ஸோ அவர் உங்களை பார்த்து ஒரு மாதிரி உங்களை ரசிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட ஐஸ் அப்படியே உங்கள் ஹிப்ஸுக்கு போகுது. நீங்கள் ஒரு டாப் மாட் தான் போட்டிருப்பீங்க, உங்கள் ஹிப்ஸ் எல்லாம் லைட்டாக ரிவீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் பெண்ட் பண்ணி தானே அவருக்கு சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் அவர் ஹேண்ட்ஸ் அங்கே அவர் ஹேண்ட்ஸ் அவரை மீறியே அங்கே போயிட்டுருக்கு. ஜங்குக் என்னடா பண்ணுற, என்ன பண்ணுறியா நீ, அவள் உன்னோட ஒய்ஃப் தானே, அப்போ பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட இன்னொரு மைண்டும் சொல்லுது. அவர் இல்லை தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டே சண்டை போட்டுட்ருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துடுறாரு. நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஜங்குக் ஏன் நின்றுட்டுருக்க, உட்காரு. இல்லை பரவாயில்ல உட்காரு. நீங்களும் சைலண்ட்டாக அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க.
ஜங்குக் சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போது சரி நீ சாப்பிட்டியா? என்ன என்ன கேட்டீங்க? நீ சாப்பிட்டியான்னு? இல்லை நான் சாப்பிட்ல. ஏன் சாப்பிட்ல? இல்லை உங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும்ல, அதனால தான் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன் இங்கேயே சாப்பிடு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை இல்லை நானே கொஞ்சம் தான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன், இதை நான் சாப்பிட்டேன்னா நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, விடுங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் நீ சாப்பிட்லன்னா எனக்கும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நீ சாப்பிடு, நான் இங்கே ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டுருக்கீங்க. பட் ஒரு ஆளும் சாப்பிட்ற ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஜங்குக்கு இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, சாப்பிடு, நீ பாதி நான் பாதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் ஓகே இந்தா நான் ஊட்டி விட்றேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்றாரு. நீங்கள் இல்லை இல்லை வேணாம். பட் அவர் உங்களுக்கு ஊட்டி விட்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. அவங்களுக்கு வேறு வரி தெரில. ஸோ நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க. ஜங்குக் அவர் கூட சாப்பிடாம உங்களுக்கு தான் ஊட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஜங்குக் என்ன வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போகணும். நீங்கள் ஏன் சாப்பிட்ல, சாப்பிட்ருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் கூட வீட்டுக்கு போய் கூட சாப்பிட்டு இருந்திருப்பேன். பரவாயில்ல விடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாம், இரு ஒர்க் சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே நீங்கள் சாப்பிடல, உங்களுக்காண்டி ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ரொம்பவே ஜங்குக்கை பற்றி கேர் பண்ணுறீங்க, அது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் உங்களை பற்றி நினச்சிட்டே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அவருக்காண்டி ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவரும் சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உட்காந்துட்டு அவரே தான் பார்த்துட்ருக்கீங்க, அவர் ஒர்க் பண்ணுற ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அட்மையராக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரோட செக்ரட்டரி ஒருத்தி வர்றதே ஒரு மாதிரி என்னமோ மாடல் மாதிரி வந்துட்டுருக்கா. நீங்கள் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது செக்ரட்டரியா அப்படின்ட்டு. அவளும் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா ஜங்குக் கிட்ட. அவங்களுக்கு அதே சுத்தமாக பிடிக்கல. என்னவ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கா, அவருக்கு தான் கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும்ல, இருந்தாலும் ஏன் இவ இப்படி பண்ணுறா, இவளுக்கான கண்ணு தெரியாதா நான் இருக்கேன்னு, என் முன்னாடியே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே அவளை ரொம்ப சுத்தமாகவே பிடிக்கல. அவளும் உங்களை மேலேயும் கீழேயுமா பார்த்துட்டு வெளில போகிறா. அது உங்களுக்கு என்னவ இவையே நம்மளும் இப்படி பார்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. சரின்ட்டு ஜங்குக் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நீங்களும் ஜங்குக் கிளம்புறீங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் காலைல போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஜங்குக் கிட்டே கூப்பிடுறீங்க ஜங்குக் அப்படின்ட்டு. அவரை என்ன சொல்லு. இல்லை நீங்கள் காலைல ஏன் கோமா போனீங்க அப்படின்னு கேட்குறீங்களா. ஜங்குக் உங்களை தான் திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் ஏன் இப்படி பார்க்குறான், தெரியாதனமாக ஏதாச்சும் தப்பாக கேள்வி கேட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணுது. ஜங்குக் அது ஒன்றும் இல்லை விட்டு. ஒன்றும் இல்லையா, அப்புறம் ஏன் கோமா போனீங்க? அதான் சொல்கிறேன்ல ஒன்றும் இல்லைன்னு விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கப்புறம் கம்முன்னு ஆகிட்டீங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் ஜங்குக்கும் உள்ளே ஒன்றா தான் வரீங்க. ஸோ இப்படியே தான் ஃபியூ மந்த்ஸ் ஆகும். நீங்கள் தான் அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க. அவரும் வேணும்னே லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டார். நீங்கள் வந்து கொடுப்பீங்க, உங்களை அந்த கேப்பில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்படி தான் ஒரு நாள் நீங்கள் லஞ்ச் எடுத்துகிட்டு வழக்கம் போல் ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு போகிறீங்க. எப்போதுமே போகிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை கூட நாக் பண்ணாமல் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அங்கே நடக்கிற காட்சியை பார்த்து உங்களுக்கே என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா ஜங்குக்கோட செக்ரட்டரி இருக்கால, அவள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட்டான ஒரு ஸ்கர்ட் தான் போட்டிருப்பா. அதுக்கப்புறம் அவள் போட்டிருக்க ஷர்ட்லேயும் ஒரு 2-4-3 பட்டன் அப்படியே ஓப்பனாக தான் விட்டுருப்பா. ஸோ அவளோட அப்போ செஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிவீலிங்காக தெரிஞ்சிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கா இவ, என்னது இது, ஜங்குக் கிட்ட ஏன் இவ்வளோ எல்லாம் ஓப்பனாக ரிவீலிங்காக நின்றுட்டுருக்கா, அவரும் ஏன் அப்படி இருக்காரு, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக அவளோட செக்ரட்டரி மேலே செம்ம கோவமாயிட்ருக்கு. ஏன்னா ஜங்குக் கிட்ட வேணும்னே ஒரிசி வளைஞ்சிட்ருக்கா. அவர் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல. பட் அவள் வேணும்னே அந்த மாதிரி ரொம்பவே குறைஞ்சிட்ருக்கா ஜங்குக் கிட்ட. இதை சைன் பண்ணுங்கள், அதை சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே செக்ஸியாக பேசிகிட்ருக்கா. ஜங்குக் மெல்ட் ஆகணும் அப்படின்ட்டு. அவள் நீங்கள் வந்தது நல்லாவே தெரியும், அதனால தான் இந்த மாதிரி ரொம்ப பண்ணிகிட்ருக்கா உங்களை வெறுப்பேற்றணுன்ட்டு. உங்களுக்கு செம்ம வெறுப்பாகுது. அப்போ தான் ஜங்குக் பார்க்குறாரு. வையன் நீயா, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் இப்போ தான் வந்தேன்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட வரீங்க. ஜங்குக் இரு ஒரு நிமிஷம் இந்த ஃபைலை மட்டும் சைன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அங்கே வெயிட் பண்ணுறீங்க. அவர் ரொம்பவே க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கா. அவங்களால முடியல, என்ன பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே போகிறீங்க. இங்கே பாரு கொஞ்ச நேரம் வெளில இருக்கியா அப்படின்னு சொல்கிறீங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு இல்லை எனக்கு இது சைன் இப்பயே வேணும், ஸோ அதை பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்னவ ரொம்ப இவன் நினப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நீங்களே விலக்கி விட்டு போயிட்டு ஜங்குக்கோட லேப்ஸில் உட்காடுறீங்க. ஜங்குக்கு இதை எதிர்பார்க்கல, என்ன பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக்கிங்காக அவங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இப்போ உனக்கு நல்லா கண்ணு தெரியும்னு நினைக்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், நீ கொஞ்சம் வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி சொல்கிறீங்க. அந்த பொண்ணுக்கும் வேறு வழி இல்லை, சி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. தேவடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக் உங்களை மட்டும் தான் பார்த்துட்ருக்காரு, அவர் வேறு எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் அது ஜங்குக் சாரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்களா. ஜங்குக் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் டைட்டாக உட்கார வச்சுக்கிறாரு கம்ஃபர்டபுளாக அவர் மேலே. நீங்கள் ஜங்குக் என்னை விடுறீங்களா ப்ளீஸ், நான் உன்னை வந்து உட்கார சொல்லியே, நீயே தானே வந்து உட்காந்த, அப்போ என்னால் அதுக்கு மேலெலாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை ஜங்குக் அது வந்து என்ன என்ன அது வந்து சொல்லு, எதுக்கு வந்து உட்காந்த, என் லேப்ஸில் எதுக்கு வந்து உட்காந்த அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறிட்டுருக்கீங்க. ஜங்குக் எனக்கு தெரியும். என்ன ஆமாம், நீ அந்த பொண்ணு என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறது உனக்கு பொறுத்துக்க முடியல, ரொம்ப பொசசிவாக ஃபீல் பண்ண, அதனால தானே அப்படின்னு கேட்குறாரு. கரெக்டாக நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டு. ஜங்குக் சரி நீ இப்போது என்கிட்ட ஒரு ஆன்சர் சொல்லணும், சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்லணும். இல்லை நீ என்னை லவ் பண்ணுறியா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு ஷையாக வருது, ஏன்னா அவர் உங்கள் ஹிப்ஸை சுற்றி ஹேண்ட் சுற்றி வச்சுட்டு உங்களை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதே உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்துட்ருக்கு. இல்லை அவர் வேறு எப்படி கேள்வி கேட்குறாரா, அவங்களுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும், பட் எப்படி ஆன்சர் பண்ணுறது தெரியல. நீங்கள் ஜங்குக் அது வந்து எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறீங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் 2 பேர் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிறது. ஸோ அவருக்கும் ரொம்பவே ஹாப்பியாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஜங்குக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும், உங்களை அப்படியே இழுத்து கிஸ் பண்ணுறாரு, நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் ஐயோ இது ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க. ஜங்குக் என்ன இல்லை ஜங்குக் இது ஆஃபீஸ். ஆஃபீஸ் தான், எனக்கு தெரியாதா என்ன. இல்லை ஆஃபீஸில் இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் தப்பு இல்லை. என்ன தப்பு, எல்லாருக்குமே தெரியும் நீ என்னோடய ஒய்ஃப்ன்ட்டு, அப்புறம் என்ன யாரும் வரமாட்டாங்க ஓகேவா. இல்லை ஜங்குக் அது வந்து அவர் உங்கள் லிப்ஸில் ஒரு ஹேண்ட் வச்சுட்டு ஸ்டாப், நீ எதுவும் பேசாத, நான் சொன்னால் கேட்ப தானே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை க்யூட்டாக நோட் பண்ணுறீங்க. ஜங்குக்கு சிரிச்சிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புல் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் ஜங்குக் வேணாம் ப்ளீஸ், இது தப்பு, இங்கெல்லாம் கரெக்டாக வராது அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் ஏன் அப்படி சொல்கிற, என்னால் கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியல, உன்னோட ஆன்சருக்காண்டி தான் நான் இத்தனை நாள் கண்ட்ரோல் பண்ணிருந்தேன், பட் இதுக்கு மேலேயே என்னால் இருக்க முடியும்னு எனக்கு தோணலை வையன். நான் உன்னோட ஆன்சருக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன், ஆனால் நீ ஆன்சர் சொல்கிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, பட் இதுவரையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருந்தேன், என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் என்ன சொல்கிறது தெரியாமல் அங்கே அவர் லேப்ஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவர் சரி ஓகே எனக்கு புரியுது உனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னு, பட் எனக்கு இதை அப்படியே டேஸ்ட் பண்ணணும், சக் பண்ணணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் செஸ்ட்டில் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. ஏன்னா அவர் இப்படியெல்லாம் உங்ககிட்ட பிஹேவே பண்ணியிருக்க மாட்டார் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜங்குக் என்ன ஏன் அப்படி பார்க்குற. இல்லை ஜங்குக் நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டீங்கல்ல. ஆமாம் உனக்கு என்னை பற்றி தெரியலன்னு சொல்லு. நான் என்னோடய சாஃப்ட் ஃபேஸ் மட்டும் தான் உன்கிட்ட காமிச்சிருக்கேன், பட் என்னோடய ஈவில் ஃபேஸ் உன்கிட்ட காமிச்சது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியல என்ன பேசுகிறான் இவன் அப்படின்ட்டு. உனக்கு தெரியாது நான் ரொம்ப பர்வர்ட், பட் நான் உன்கிட்ட காமிச்சிக்கல, இதுக்கு மேலே பாப்பா விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள்
நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அங்கே கம்முன்னு இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் சரி ஓகே நம்ம வா எதாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜங்குக் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க்கை விட இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நிறையா இருக்குது தெரியுமா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் டாப்புக்குள்ளேயே ஹேண்டை விட்டார். நீங்கள் ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல நான் ரொம்பவே பர்வர்ட்டுன்னு. ஜங்குக் நீங்கள் உங்கள் வாய்ஸ் அப்படியே மைல்டாக போயிட்டுருக்கு. ஜங்குக் அதே இன்னும் ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ண வைக்குது. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கி டேபிளில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் இறங்கலான்னு போகிறீங்க. ஏய் இறங்காத. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக் எந்திரிச்சிட்டு அவர் உங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? நம்ம வீட்டுக்கு போகலாம், நீ தானே சொன்ன, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரா. ஜங்குக் இறக்கி விடுங்க, நான் நடந்து வந்துக்கிறேன். இல்லை நான் தான் நீ தூக்கிட்டு போவேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வெளில வந்துட்டாரு. இங்கே ஜங்குக் இங்கே இருக்கவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினச்சா நமக்கு என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யார் நினச்சா நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார். ஆனால் உங்களுக்கு தான் ஒரு மாதிரி எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. மற்றவங்களெல்லாம் அவங்க எல்லாருமே உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உங்கள் ஃபேஸை அப்படியே ஜங்குக் ஷர்ட்டுக்குள்ளே அப்படியே பரி பண்ணிக்கிறீங்க. ஜங்குக் ஏய் எல்லோரும் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அவங்களும் கம்முன்னு திரும்பிடுறாங்க. ஜங்குக் மேலே எல்லாருக்குமே செம்ம பயம். ஸோ அவங்க எல்லாருமே திரும்பிடுறாங்க, அவங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் என்ன இவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக வருது. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு செம்ம ஸ்பீடாக கார் ஓட்டிகிட்ருக்காரு. நீங்கள் ஜங்குக் பொறுமை, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் நடக்கணும்னு தோணுது. பட் உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்ல, ஸோ ஒரு நிமிஷமும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வயன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்போ இன்றைக்கி நம்மளை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு கொஞ்சம் பயம் இருக்குதா உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்முன்னு இருக்கீங்க. அவரும் வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. வந்துட்டு உங்களை மறுபடியும் லிஃப்ட் பண்ணிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஜங்கு கூட நல்ல நேரம் வீட்டில் யாருமே இல்லை. ஸோ அவர் உங்களை இன்னும் ஹாப்பியாக உங்களை அப்படியே மேலே லிஃப்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அவரை ஃபேஸ் பண்ணவே முடியல, ஏன்னா அவர் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு மயங்க போன ஐஸில். நீங்களும் அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறது தெரியாமல் கம்முன்னு தான் இருக்கீங்க. அவர் ஃபேஸை நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கல. அதுக்கப்புறம் உங்களை ரூமுக்கு கூப்பிட்டு வந்து டோர் லாக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஜங்கு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் இல்லை இதெல்லாம் பண்ணணுமா இன்றைக்கி, எனக்கு என்னமோ வேணான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்களா ஜங்குக்? வேணான்னு தோணுதா? நிஜமாவா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன லிஃப்ட் பண்ணிட்டு கேட்குறாரு. நீங்கள் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இல்லைன்றீங்க. ஜங்குக் அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இன்றைக்கி செம்ம வேட்டை தான் போல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட் மேலே லை பண்ணி வைக்கிறாரு. நீங்களும் கம்முன்னு இருக்கீங்க. ஜங்குக் உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. நீங்கள் ஜங்குக்கு இப்போ தான் பார்க்குறீங்க, அவர் ஐஸோட ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களையே மட்டும்தான் பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. செம்ம டிப்பாக நீங்களும் ஜங்குக்கு கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் பேக் கிஸ் எல்லாம் பண்ணல, ஜங்குக்கு தான் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ ஏன் கிஸ் பண்ணல, பேக் கிஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே அவர் காலர் பட்டனை புல் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க. அவங்களுக்கும் செம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதனால தான் அவரை இப்போ நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவர் ஒரு ஸ்மைலோட உங்களை மறுபடியும் பேக் கிஸ் பண்ணுறாரு. செம்ம டீப்பாக கிஸ் போயிட்டுருக்கு. அவருக்கு ஹேண்டில் பண்ணவே முடியல. ஸோ அவர் உங்களை ரொம்ப ஃபோர்ஸபுளாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் உங்கள் ஹேண்ட்ஸ் எல்லாம் அவர் டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு, பிளாக் பண்ண மாதிரி. நீங்களும் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரை கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவர் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் எல்லாம் ரிமூவ் பண்ணி விசடிக்கிறாரு. நீங்களும் ஜங்குக்கு ஃபுல்லு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அவரோட பிக் ஷோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அதே அவருக்கு ஒரு மாதிரி செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படியே உங்கள் நெக்கிக்கிட்ட வராரு. வந்துட்டு அங்கே கிஸ் கொடுத்துட்ருக்காரு. கிஸ் கொடுத்துட்டு உங்கள் நெக்கில் ஒரு பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படின்னு கத்துறீங்க. அது அவருக்கு ஒரு மூனிங் சவுண்ட் மாதிரி கேட்டுட்ருக்கு. நீங்கள் மூன் பண்ணணும் தான் ஒரு பைட்டே பண்ணியிருப்பார்.
அதுக்கப்புறமா அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கார் உங்கள் நெக்கில். ஒரு மாதிரி ஒரு ஃபேஸை வச்சு உங்களுக்கு பரி பண்ணுறாரா, உங்களுக்கு செம்மையாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கிஸ் பண்ணிட்டு கீழே வராரு. அவர் நினச்சிட்டு இருந்த மாதிரியே உங்களோட அதை அப்படியே சக் பண்ணுறாரு. அவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நேரம் அங்கேயே ப்ளே பண்ணுறாரு உங்கள் கூட. நீங்களும் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் செம்ம ஃபீல் ஆகிட்ருக்கனால அதை ஃபீல் பண்ணிட்டு ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் உங்களை நிமிந்து பார்க்குறாரு. நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்ன ஜங்குக் இங்கே பாரு. இல்லை, ஐஸ் ஓப்பன் பண்ணி என்னை பாரு வயன், நீ என்னை பார்த்துட்டே இருக்கணும், அப்போ தான் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஐஸை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. அவரை பார்க்குறீங்களா? அவர் நீ ஐஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது, இதெல்லாம் முடிகிற வரையும் நீ என்னையை மட்டும்தான் பார்த்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ற மாதிரி அவரையே பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜங்குக் அப்படியே கீழே வராரு. வந்துட்டு உங்களோட ப்ரைவேட் பார்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இப்போ ஹெவனுக்கு ஃபீல் ஆகுது. பட் யூஆர் கண்ட்ரோலிங். நீங்கள் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களாலேயும் முடியல. நீங்கள் செம்ம டைட்டாக பில்லோ பிடிச்சிக்கிறீங்க. ஜங்குக் அங்கே அப்படியே அவரோட டங் இன்செர்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், சுத்தமாகவே முடியல, செம்மையாக ஃபீல் ஆகுது. நீங்கள் மூணு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜங்குக்கா அப்படின்ட்டு அவருக்கு சொல்லவா வேணும், இன்னும் அவருக்கு மூட் ஆகிட்டுருக்கு. அவர் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டாக தான் நடந்துகிட்ருப்பார். இதுக்கு மேலே முடியாதுன்ற மாதிரி அவர் அப்படியே அவங்க மேலே வர்றாரு. உங்களுக்கு புரியுது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. ஸோ நீங்கள் ஜங்குக் ப்ளீஸ் ஸ்லோவா அப்படின்றீங்க. ஜங்குக் சாரி வயன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, என்னால் சத்தியமாக முடியல, என்னால் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க முடியல, ஐ எம் சாரி, ஹார்டாக போச்சுன்னா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ணுறதுலே தெரியுது அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு, செம்ம ஹாட்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காருன்ட்டு. உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. உங்கள் லிப்ஸ் எல்லாம் செம்மையாக அவர் பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. பட் ஜங்குக் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் போகிற ஃபாஸ்ட்டில் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அவர் உங்களை செம்மையாக கிஸ் பண்ணுறதுலே தெரியுது. ஐயோ இன்னைக்கு என்னால் முடியாது, ப்ளீஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜங்குக் சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை விடுற மாதிரி தெரில. உங்கள் நெக்ஸ் எல்லாம் அப்படியே அப்சஸ்ட் ஆன மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சடனாக அப்படியே இன்செர்ட் பண்ணுறாரா. நீங்கள் ஜங்குக் அப்படின்றீங்க. ஜங்குக் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கு. ஜங்குக் உங்களை செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணணுன்ட்ருக்காண்டி அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. நீங்கள் ஜாஸ்தி ஹார்ட்னஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ நீங்கள் வலிக்குது தான், பட் ஜங்குக் உங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கனால நீங்கள் கொஞ்சம் பெயினை மறக்கிறீங்க. ஜங்குக் உங்களுக்குள்ளே செம்மையாக மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வயன் ஐ எம் டன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸே ஆகுது. ஜங்குக் அதுக்கப்புறம் வந்து உங்கள் பக்கத்தில் படுக்கிறாரு. நீங்கள் அசையக்கூட முடியல, பட் அவர் பக்கம் திரும்பி படுக்கிறீங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறீங்களா. ஜங்குக் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் ஜங்குக் என்னால் முடியல, வலிக்குது அப்படின்றீங்க. ஜங்குக்கும் சரின்ட்டு அவங்களுக்கு உங்களோட தைஸில் ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அவர் உங்களை அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு வயன் இப்போ ஓகேவா அப்படின்றாரு. நீங்கள் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணி படுத்துக்கிறீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி செம்ம மூடு. ஸோ அப்படியே என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க நைட் ஃபுல்லு. பட் நீங்கள் ரெண்டு பேரும் தூங்கலை. ரெண்டு பேரும் ஃபேஸை பார்த்துட்டு ஜங்குக் ஐ லவ் யூ, வயன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி லவ் யூ பரிமாறிட்டுருக்கீங்க. ஸோ ஓகே, இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய்.